மனித முன்னேற்றத்திற்கு எது தடையாக முற்காலத்தில் இருந்தது என்றால் அந்த சாதிகள் தான். பலவிதமான சாதிகள் தான். படிக்கக்கூடாது, அப்படி படித்தா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றணும், வேறு சாமின்னு வச்சு வைக்கக்கூடாது. ஆரோக்கிய சாமி, வீராசாமி, குப்புசாமி, சாமின்னாவே அவங்களுக்கு உடனே கடவுள் ஞாபகம் வந்துடும். அதனால் அந்த பேரெல்லாம் வச்சுக்கக்கூடாது. இப்போ சமீபத்தில் தான் அதை பற்றி படித்தேன் நான். அதனால் சமயம் சாராத ஒரு வாழ்க்கை முறை வேண்டும் என்றால் கல்வி இருந்தால் போதும். இன்று கல்வி படித்தவர்கள் முனைவர் பட்டத்தை கூட எனக்கு தெரிந்த ஒருவர் பெற்றார். அந்த நிகழ்ச்சிக்கும் நான் சென்று வந்தேன். அப்படி இன்று தன்னுடைய அறிவை வளர்த்து கொண்டு வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதற்கு தடையாக இருப்பது இந்த சாதியும் மதமும் தான். சாதியும் சமயமும் தான். மதத்தை விட்டுவிடலாம். ஏன்னா ஒருவர் சொன்னார், மதம் என்று சொல்லாதே, அவர்களுக்கு யானைக்கு தான் மதம் பிடிக்கும், நாம் எல்லாம் சமயம் என்ற பெயரையே பயன்படுத்தலாம் என்று. நானும் அதை மாற்றிக்கொண்டேன். எனவே வாழ்க்கைக்கு எது தடையாக இருப்பது என்றால் சாதியும் சமயமும் தான். கல்வி தடை இல்லை. அதனால் நாம் எல்லாம் கல்வி கற்க வேண்டும் என்று கல்வி கற்றவர்கள் பல நாடுகளுக்கு சென்று வேலை பார்க்கிறார்கள். நானும் அப்படி வேலை பார்த்து வந்தேன். சிங்கப்பூர் சென்றேன், குவைத் நாட்டுக்கு சென்றேன், பல நாடுகளை சுற்றி வந்துள்ளேன். அதற்கு காரணம் கல்விதான், ஆங்கில கல்விதான். எல்லா இடத்திலும் என்னால் தாய்மொழி பேச முடியுமா, எல்லாராலையும் பேச முடியுமா என்றால் முடியாது. சிலர் தான் அப்படி முடியும். அமெரிக்கா சென்றால் உங்களுக்கு ஆங்கிலம் தெரிந்தால் போதும். பலர் ஆந்திராவில் இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டில் இருந்து வந்தவர்கள் இருக்கிறார்கள். தெலுங்கு தமிழ் இருந்தால் போதும். எனக்கு தெலுங்கும் தெரியும். முழுமையாக தெரியவிட்டால் என்றாலும் அவருடன் பேச்சு, அவங்களுடைய தகவல்களை என்னால் எடுத்துக்கொள்ள முடியும். அந்த அளவிற்கு தெரியும். எனவே நமக்கு வாழ்க்கையில் எது முன்னேற்றம் தரும் என்றால் கல்வி மட்டுமே. அதனால்தான் இன்று கல்வி உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது என்றால் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட விஷயம்தான். மற்ற மாநிலங்களில் சென்றால் அங்கே அவர்களுக்கு தாய்மொழி தவிர ஆங்கிலம் தெரியவே தெரியாது. அதனால்தான் தமிழையும் ஆங்கிலத்தையும் இருமொழிக் கொள்கை இருந்தால் நமக்கு போதும் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நமக்கு தடையாக இருப்பது இந்த சாதியும் சமயமும் தான். அதை விட்டு நாம் வெளியே வந்து விட்டால் முன்னேறிவிடலாம் என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன்.